வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோல சர்க்கரை பொங்கல் குக்கர்ல எவ்வளவு ஈஸியா நம்ம செய்யலாம்னு டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். ஃபர்ஸ்ட் நாம ஒரு குக்கர் எடுத்து வச்சிருக்கோம். அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு நாம நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் அதில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நாம் ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வறுத்தெடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதக்குன பிறகு இதில் நாம் எடுத்து வச்சிருக்கக்கூடிய 1 கப்பு பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை நம்ம லைட்டாக ஒரு வதக்கியாச்சு. ஏன் இதில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். ஒன்றரை கப்பு நமக்கு மொத்தமே அரிசியும் பருப்பும் சேர்த்து. ஸோ அதுக்கு நான் 4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். கூடால இனி ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்ப்பேன். இதை ஒருக்கா நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு இதை நம்ம ஒரு மூடி போட்டு 4 விசில் வச்சு எடுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு நாம் வெல்லம் சேர்க்குறோம். கம்மியாக வேணும்னா நம்ம 1லேருந்து 1.25 கப் அளவுக்கு வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நிறைய இனிப்பு வேணும்னா நம்ம 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கணும். இது கூடால இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். இதை நம்ம ஃபர்ஸ்ட் கரைச்சி தான் எடுக்க போகிறோம். பாருங்க, நமக்கு வெல்லம் கரைஞ்சாச்சு. இதை நாம் இனி அரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டா போதும். பாகு பதம்லாம் நம்ம காய்க்க தேவையில்லை. இது இனி இருக்கட்டும். நம்ம இதை வேக வச்ச அரிசி கூட சேர்த்து கிளறி விடலாம். அடுத்து நாம ஒரு சின்ன பேன் வச்சு இதில் 2 ஸ்பூன் நெய் விடலாம். நெய் கொஞ்சம் நிறைய விடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். நெய் சூடானதும் இதில் ஃபர்ஸ்ட் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக கலர் மாறினதும் இதில் நாம் இப்போ காய்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம். இதாங்க கிறிஸ்மஸ் பழம் சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. இது பலூன் மாதிரி பொள்ளி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இல்லை இது கலர் இன்னும் மாறும். இப்போ குக்கரில் 4 விசிலுக்கு பிறகு ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு. இதை எடுத்துடலாம். பாருங்க, நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இதை நாம் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கணும். பாருங்க, தண்ணி கரெக்டாக இருந்திருக்கு. இனி இதில் நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த சர்க்கரை பாகை சேர்த்துக்கலாம். இனி இதில் ஒரு சின்ன துண்டு சுக்கும் கொஞ்சம் போல ஏலக்காயும் தள்ளி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூட துருவின தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்டாக தான் இருக்கும். கடைசியாக இதில் நாம் வறுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த முந்திரி கிறிஸ்மஸ் பழம் சேர்த்துக்கலாம். நெய்யோடு சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகியாச்சு. இதை ஒரு கிளறி விட்டுட்டு நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
பாருங்க நம்மளோட சர்க்கரை பொங்கல் எவ்வளவு சூப்பரா ரெடி ஆகிருக்குன்னு. இந்த பொங்கலுக்கு உங்க வீட்ல இதே மாதிரி ஈஸியா சர்க்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.